வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் சேவி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 30th ஜூன் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். நல்ல வலாட்டிலிட்டி இருந்துச்சு இன்னைக்கு மார்க்கெட்டில். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு செல்லிங் ப்ரெஷர் டவுனில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருது. குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து ஹையில் க்ளோஸ் ஆனாலும் நம்ம மார்க்கெட் டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருது. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த யூஎஸுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை வரும்போதும் நம்ம மார்க்கெட் இறங்குது. இந்த பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை, பீஸ் டீல்ல வந்து சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் நம்ம மார்க்கெட் இறங்குது. ஆனால் யூஎஸ் மார்க்கெட் அப்படியே அந்த நியூஸுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது. ரெண்டு பேத்துக்கு பிரச்சனை அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் இறங்குது. ரெண்டு பேத்துக்குமே வந்து பீஸ் டீல் சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் ஏறுது. ஆனால் நம்ம மார்க்கெட்டு நீ அடிச்சுக்கிட்டாலும் நான் இறங்குவேன், நீ கட்டி பிடிச்சிக்கிட்டாலும் நான் வந்து இறங்குவேன் அப்படின்ட்டு நம்ம மார்க்கெட் இறங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அதாவது கொஞ்சம் கூட ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாத ஒரு மார்க்கெட் அப்படின்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம் நம்ம இந்தியன் மார்க்கெட் தான் அப்படின்ட்டு. ஓகேங்களா? பட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கும் ஸ்ட்ரென்த் வரும். வாழ்க்கைங்கிறது ஒரு சர்க்கிள், ஒரு வட்டம். அப்படிங்கும்போது இப்போ வந்து ஸ்ட்ரென்த் இல்லாத மார்க்கெட்டு இன்னும் மறுபடியும் வந்து ஸ்ட்ரென்த்தோடு இருக்கும். ஆனால் ஏற்கனவே நம்ம மார்க்கெட் வந்து ரொம்ப ஹெவி ஸ்ட்ரென்த்தோடு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு மற்ற எல்லா மார்க்கெட்டுமே டவுனில் இருந்துச்சு. ஸோ அதையும் நாம் வந்து நினச்சி பார்க்கணும். எனிவே நம்ம மார்க்கெட்டும் வந்து கூடிய சீக்கிரம் ஸ்ட்ரென்த் வரும் அப்படின்ட்டு நாமளும் ஸ்ட்ரென்த்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ரைட்டு. நாளைக்கு நமக்கு ஜூலை சீரீஸுடைய வெரி ஃபர்ஸ்ட் டே. எப்போவுமே வந்து சீரீஸுடைய வெரி ஃபர்ஸ்ட் டே என்ன ஆகும், அதுக்கப்புறமா வந்து ஜூன் லோ ஜூலை ஹை அப்படின்ட்டு நான் வந்து ஏற்கனவே ஜூன் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஒரு வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஜூன் மந்த் வர்ற லோவுக்கும் ஜூலை மந்த் வர்ற ஹைக்கும் ஒரு பிக் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது வந்து லாஸ்ட்டு 20 இயர்ஸ் ஹிஸ்ட்ரி நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் 20 இயர்ஸாகவே இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி இந்த வருஷம் என்ன, ஜூன் மந்தோடைய லோ என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரையும் என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சம் இம்பார்ட்டன்ட் நியூஸ் இதெல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுவேன். என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். இல்லை அப்படின்னா இந்த வீடியோவுடைய கமெண்டில் நான் வந்து பின் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்காங்க. அப்பப்போ ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி ஒன்று போடுவேன். இன்றைக்கி கூட ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருக்கிறேன். அது கிட்டத்தட்ட 133 பேர் வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரிலாம் போடுவேன். ஓகேங்களா? நம்ம மார்க்கெட்டுக்கு அப்பாற்பட்டும் நாம் கொஞ்சம் யோசிக்கணும்ல, அதனால். ஓகே, வளவலன்னு பேசாத மார்க்கெட் ரிப்போர்ட்டுக்கு போயிடலாம். இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது எஸ்டர்டே யூஎஸ் பிரசிடெண்ட் நம்ம சின்ராஸ் என்ன சொல்லிக்கிறாருன்னா, அங்கே யூஎஸில் இருக்கிற கேஸ் டீலர்ஸ், கேஸ் ரீட்டைலர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஒரு வார்னிங் கொடுத்துருக்கிறாரு. ப்ரைஸை வந்து இமீடியட்டாக நீங்கள் வந்து டவுன் பண்ணணும். ஆயில் ப்ரைஸ், கேஸ் ப்ரைஸ் எல்லாம் இமீடியட்டாக நீங்கள் வந்து டவுன் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பிக் ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து யூஎஸ் மார்க்கெட்லாம் எஸ்டர்டே வந்து ஹையில் தான் க்ளோஸ் ஆகுது. ஏன்னா இப்போ தான் இந்த 2 நாளாக சண்டை போட்டுக்கிட்டாங்கல்ல. யூஎஸ் ஈரானை அட்டாக் பண்ணாங்க. ஈரானு பக்ரைன் வந்து அங்கே இருக்கிற யூஎஸோடைய ஏர் ஸ்பேஸ் வந்து அட்டாக் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 2 பேர்த்துக்கும் வந்து ஒரு சமாதானமாக நான் வந்து தோஹாவில் பேசிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்கல்ல. அதுக்கப்புறம் இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட்டு ஹையில் தான் க்ளோஸ் ஆகுது. டோ ஜோன்ஸ் 0.6%, நாஸ்டாக் இண்டெக்ஸ் 2% ஹையில் போயிருக்குது. அதுக்கடுத்து S&P 500 1% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு மார்னிங் பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் நிக்கி நியர்லி 1% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஹாங்செங் இண்டெக்ஸ் 0.5% டவுனில் போயிருக்குது. ஷாங்காய் இண்டெக்ஸ் 1% ஹையில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? நம்ம கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு மார்னிங் ப்ளஸில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. நம்ம நிஃப்டியும் ஓப்பன் ஆனது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹையில் தான் ஓப்பன் ஆச்சு. அதாவது 24,050 அரௌண்டில் ஓப்பன் ஆச்சு. ஒரு 60-70 பாயிண்ட்ஸ் ஹையில் ஓப்பன் ஆச்சு. அதான் எஸ்டர்டே என்னோட வீடியோவில் சொல்லியிருந்தேன். 24,000ங்கிறது ஒரு மேஜிக் ஃபிகராக இருக்கும். 24,000 காலில் ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட க்ளோஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொன்னேன். பட் மார்க்கெட்டு 24,000 ஓப்பன் ஆகிட்டு ஒரு 10 நிமிஷம் கூட 24,000 நிற்கல. அங்கேருந்து ஒரு வெர்டிகலாக இறங்கிடுச்சு. 23,930 வந்து தான் மார்க்கெட்டே வந்து ரெஸ்ட் எடுத்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸில் ஒரு 70-80 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிடுச்சு. ஓப்பனிங் கெயின் அப்படியே எரேஸ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து வந்து ஆஸ் பர் வலாட்டிலிட்டி இருந்துச்சு. எக்ஸ்பெரிக்கே உண்டான வலாட்டிலிட்டி 23,880 வந்துச்சு. மறுபடியும் 24,000 போச்சு. மறுபடியும் 23,830, மறுபடியும் 23,900. ஸோ ஒரு ஹைலி வலாட்டல் இருந்துச்சு. ஓகேங்களா?
இன்னைக்கு பொறுத்தவரையும் ஃபைனலாக நிஃப்டி 80 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருது. 23,865 செட்டில் ஆயிருது. பேங்க் நிஃப்டி 185 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது. 0.32%. கிட்டத்தட்ட 57,542 செட்டில் ஆகுது. சென்செக்ஸ் 0.3% டவுனில் க்ளோஸ் ஆயிருது. 250 பாயிண்ட்ஸ் 76,478 ஒரு செட்டில் ஆயிருக்குது. ப்ராட் இண்டிசஸை பொறுத்தவரையும் ஸ்லைட்லி டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா. இன்னைக்கு ஆட்டோ இண்டெக்ஸ் அவுட் பர்ஃபார்மில் இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து ஃபார்மா இண்டெக்ஸ் வந்து அவுட் பர்ஃபார்மில் இருந்துச்சு. ஓகேங்களா. இன்னைக்கு பொறுத்தவரையும் ருபி 94.66 செட்டில் ஆயிருக்குது. அதாவது 94 to 95 ருபி வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்லி யாருக்கு தெரியும், இன்னைக்கு நைட்டே கூட அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். என்ன அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் அப்படின்னா, உங்களை மாதிரியே தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபினான்ஸ் மினிஸ்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் மேபி இன்னைக்கு நைட்டு வரலாம். ஏன்னா ஜூலை 1 அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க மினிஸ்ட்ரேட்டை. அதனால வந்து ஏதாவது பிரேக்கிங் நியூஸ் எனி டைம் வரலாம். வந்துச்சு அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னாவே நமக்கு மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான சென்டிமெண்ட்டாக தான் இருக்கும். சக்திகாந்த தாஸ் வந்தார் அப்படின்னா. பட் இன்னமும் வந்து அது கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது. ஓகேங்களா. அதனால் அந்த நியூஸ் வருதான்னு பார்க்கலாம். ஒருவேளை சக்திகாந்த தாஸ் வராரு அப்படிங்கிற பட்சத்தில் ருபி ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. நம்ம மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புனா பெர்மனண்டாக மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. ஒரு டெம்பரரியாக ஒரு 2-3 நாளைக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம். அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அந்த நியூஸ் கன்ஃபார்மா அப்படின்ட்டு. ஓகே. முக்கியமான நியூஸில் சொல்லிக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஐஎம்டி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜூலை மந்த்துக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஜூலை மந்த்துக்கு பிலோ நார்மல் ரெயின்ஃபால் தான் வரும். அதிகமாக மழையை எதிர்பார்க்காதீங்க. 94% பிலோ நார்மல் ரெயின்ஃபால் தான் வரும் அப்படின்னு ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு ஒர்ஸ்ட் கேஸ். ஓகேங்களா. 94% பிலோ நார்மல் ரெயின்ஃபால்னா, அதாவது எப்போவுமே வர்ற மழையை விட 94% குறைவான மழை அப்படின்னா அது வந்து ஒரு முக்கியமாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். ஆக்சுவலாக இந்த ரெயின் வந்து நமக்கு வராது. நான் அந்த வடகிழக்கு பருவமழைங்கிறது நமக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அவ்வளோவா அஃபெக்ட் ஆகாது. இது வந்து நார்த் இந்தியாவுக்கு மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை நமக்கு வந்து இப்போ வராது. மோஸ்ட்லி இந்த தீபாவளி டைம் அக்டோபர் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகும். அக்டோபர் மந்த் டு டிசம்பர் மந்த் வரையும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து தென்மேற்கு தான் மெயினாக இருக்கும். வடகிழக்கு வராது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே. எனிவே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் வித் பாசிட்டிவ் பயாஸ் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே. இப்போ எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 7 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் அப்டேட் ஆகலை. ஓகே. மோஸ்ட்லி அவங்க வந்து செல்லிங்க தான் இருக்க போகிறாங்க. அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை. இன்னைக்கு ஈவினிங் டியூஸ்டே 7:30 PM யூஎஸ்ஏலேருந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் டேட்டா வரப்போகுது. வெனஸ்டே எந்த டேட்டா வருது அப்படின்னா இந்தியாவுடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன் வரும், ஆட்டோ சேல்ஸ் டேட்டா வரும். அதுக்கடுத்து வந்து யூரோப் ஜோனுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது வெனஸ்டே 2:30 PM. ஈவினிங் 6:30 யூஎஸ்ஏலேருந்து ஃபெட் சேர்பர்சன் வார்ஸோடைய ஸ்பீச் இருக்குது. 7:30 PM ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா வருது. ஓகே. இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஜூன் லோ ஜூலை ஹை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒரு 2-3 தடவை சொல்லியிருந்தேன். ஜூன் 1 அன்னைக்கும் என்னுடைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த சார்ட்டையை கூட நான் என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனல் ட்விட்டரில் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். எப்போவுமே வந்து ஜூன் மந்த் வர லோவுக்கும் ஜூலை மந்த் வர ஹைக்கும் வந்து ஒரு பிக் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து வேறு எந்த மாதமும் நடக்காது. வேறு எந்த மாதமும் நீங்கள் வந்து ஒரு 2 வருஷம் நடக்கும், இல்லை 3 வருஷம் நடக்கும், அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகும். ஆனால் இந்த ஜூன் மந்த் வர லோவுக்கும் ஜூலை மந்த் வர ஹைக்கும் கிட்டத்தட்ட இந்த 20 வருஷ ஹிஸ்ட்ரி அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தான் வந்துட்டு இருக்குது. இந்த ஜூன் மந்தோடைய லோ 2026 ஜூன் மந்தோடைய லோ 23,070 வந்துச்சு. இது என்னைக்கு வந்துச்சு அப்படின்னா ஜூன் 8 அன்னைக்கு வந்துச்சு. ஸோ இந்த ஜூன் 8ஆம் தேதி 23,070 வந்துச்சு. இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறது 23,965 ஜூன் மாதம் க்ளோசிங். ஓகே. இப்போ நாளைக்கு ஒரு வேளை 24,000க்கு வருதுன்னு வச்சுக்காங்க. இப்போ அதுதான் ஹைன்னு கூட ஒரு அசம்ஷன் வச்சுக்காங்க. ஏன்னா ஜூலை மந்த்து நிறைய ஃபுல் மந்த் அப்படியே இருக்குது. ஒருவேளை 24,000 தான் ஹை அப்படின்னா கூட நமக்கு வந்து கிட்டத்தட்ட 4% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. 4% ப்ளஸ் ஆகிடுச்சு. யாருக்கு தெரியும் ஜூலை மந்தோடைய ஹை? யாருக்கு தெரியும்? உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, என் கடவுளுக்கே கூட தெரியாது. அதனால் ஜூலை மந்த் என்ன ஹை அப்படிங்கிறது மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஜூலை மந்த் வர்ற ஹை
இதுவரையும் அதாவது நாளைக்கு வந்து 24,000 ஓப்பன் ஆனாலும் 4% கெயின் வந்து மார்க் பண்ணிடுச்சு. அங்கேருந்து இன்னும் 25,000 போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 8% 9% ரிட்டர்ன்ஸ் வந்துடும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. இப்போ யூஸ்வலாக ஒவ்வொரு மாதமும் நியூ எக்ஸ்பிரி அன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஹையில் தான் க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த லாஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமாகவே நீங்கள் வேணால் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹையில் தான் வந்து க்ளோஸ் ஆகுது வெரி ஃபர்ஸ்ட் டே. ஸோ நாளைக்கு அந்த சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணக்கூடாது. என்ன சப்போர்ட் அப்படின்னா 23,800. இதே தான் நான் வந்து 2 வாரமும் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த 23,800 பிரேக் பண்ணிட்டு அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர் பண்ணும். அதனால வந்து 23,800 பிரேக் பண்ணாத வரையும் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதுவும் வந்து அதிகபட்சம் 24,200 தான். அந்த லெவல் போனால் தான் அடுத்த லெவல் என்னங்கிறது தெரியும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கணும். இந்த சப்போர்ட் மட்டும் மறந்துடாதீங்க. 23,800. ஓகேங்களா? இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அதையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில். இந்த நிஃப்டியோடைய டே கேண்டிலை பொறுத்தவரையும் பாருங்கள், ஜூன் 8ஆம் தேதி 23,070 இது வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஜூன் 8ஆம் தேதி 23,070 ஹிட் பண்ணிவிட்டு ஹை வந்து 24,261 வந்துருக்குது. அது வேண்டாம். ஸோ இந்த லெவல் தான் வந்து ஜூன் மந்த் வந்து லோ. ஓகேங்களா? ரைட். இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். 24,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். 24,000க்கு மேலே சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா 24,070, 24,100, 24,200 இது எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,800. 23,800ங்கிறது தான் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். அது பிரேக் பண்ணிச்சு, அது கீழே சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 23,600 வரை வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டியில். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.